சரோஜாக்கா, 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 சரோஜாக்கா. என்ன ஒத்தரோஜா, வேலையெல்லாம் முடிச்சிட்டியாம்மா? அதெல்லாம் முடிச்சிட்டக்கா. பிள்ளையெல்லாம் ஸ்கூலுக்கு கிளம்புனா வேலை முடிஞ்ச மாதிரி தானே? ஆமாம் ஒத்தரோஜா, அது என்னமோ சரிதான். ஆமாம், நீங்கள் என்னக்கா காலையிலே சொலவும் கையுமா உட்காந்துருக்குறீங்க? அது ஒன்றும் இல்லை சரோஜா, அன்றைக்கி ரேஷனில் அரிசி வாங்கிட்டு வந்தோம்ல, அதுதான் சரி புடச்சி எடுத்து வச்சிட்டோம்னா அரிசி ஊற வைக்கும்போது அப்படியே போட்டுக்கலாம் பாரு. அப்போது அவசரத்தில் எல்லாத்தையும் எடுத்து புடச்சிட்டு இருக்க முடியாதுல்ல, அதான் இப்போ எடுத்து வைக்கிறேன். ஆமாக்கா, ரேஷன் அரிசியில் என்னமோ இட்லிக்கு போட்டால் நல்லா வருதுன்னு சொல்கிறாங்க. ஆமாம் ஒத்தரோஜா, நல்லா தான் இருக்குது. நானும் இட்லிக்கு போட்டு பார்த்தேன், நல்லா வருது இட்லியெல்லாம். சரி, அதான் புடச்சி எடுத்து வைக்க போகிறேன். அப்படியாக்கா, நல்லா இருக்கோ? நானும் ஒரு நாளைக்கு அரைச்சி பார்க்கணும், பார்த்துக்கோங்க. போடுமா, நல்லா தான் இருக்குது. அப்புறம் ஒத்தரோஜா, இப்போ தான் வருஷம் பிறந்த மாதிரி இருக்குது. அதுக்குள்ளே எப்படி ஓடி போச்சு பார்த்தா தீபாவளியே வந்துருச்சு. ஆமாக்கா, இன்னொரு 15 நாள் தீபாவளி வந்துருச்சுன்னா பாருங்களேன். ஆமாம் சரோஜா, இந்த பிள்ளைகளுக்கெல்லாம் ஒன்று துணி எடுக்கல பார்த்துக்க. அதுக்கு எப்போ துணி எடுப்பேன்னு கேட்டுக்கிட்டே கிடக்குறாளுங்க. போகணும், அதுக்கு தான் என்னைக்கு நேரம் வரும்னு தெரியல. ஆமாக்கா, நானும் நீ எடுக்கல, கடைக்கு கூட்டிகிட்டு போய் எடுக்கணும். ஒத்தரோஜா, நீ கடைக்கு போகும்போது சொல்லுமா, நானும் வரேன். உங்கள் அண்ணங்கிட்ட இந்த பிள்ளைகளுக்கு துணி எடுக்கணும்னு சொன்னால் காதுலேயே வாங்கிக்க மாட்டேங்கிறார் ஒத்தரோஜா. நம்மளுக்கு இல்லாட்டி பரவாயில்ல, இந்த பிள்ளைகளுக்காக துணி எடுக்கணும்ல. ஆமாக்கா, என் மவளும் தான் கேட்டுகிட்டே இருக்கா, எப்போம்மா துணி எடுப்பேன்னு கேட்டுகிட்டே இருக்கா. இந்த தடவை 2 பேர்த்துக்கும் ஒரே மாதிரி துணி எடுக்கலான்னு இருக்குங்கக்கா. யாருக்குமா? உனக்கும் பெருசனுக்குமா? இல்லைக்கா, எனக்கும் என் மவளுக்கும் தான். நான் நல்லா ரோஸ் கலரில் ஒரு சேலை எடுக்கலான் இருக்கேன். அவர் அந்த கலர்லாம் சட்டை போடுவாராக்கா? அதெல்லாம் போட மாட்டார். அதனால தான் என் மவளுக்கு ஒரு ரோஸ் கலரில் ஒரு சக்காவை எடுத்து கொடுத்துட்டு நானும் அதே கலரில் ஒரு சேலை எடுத்தோம்னா 2 பேரும் மேட்சிங்காக போட்டுக்கலாம், பார்த்தீங்களா? அதுக்காக தான். அப்போது தீபாவளி அன்னைக்கு அம்மாவும் மகளும் ஒரே மாதிரி துணி போட போகிறீங்க. ஆமாக்கா, அதானக்கா இப்போ ட்ரெண்டு. நம்ம ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம போட வேண்டியதான். சின்ன பொண்ணு, என்னாச்சு? ஏன் இப்படி வந்து உழுகுற? பார்த்து வரக்கூடாதா? ஏ, பார்த்து வாடி. வா, மெதுவா எந்திரி. வா வாடி, நான் அப்படியே தூக்குறேன், அப்படியே மெதுவா எந்திரி. வா. சிரிக்கவா செய்கிற ஒத்தரோஜா, அப்படியே பல்ல தட்டிடுவோம் பார்த்துக்கோ. ஏன் மாடு, எருமை மாடு மாதிரி நட்டையா வளர்ந்துருக்கல, பார்த்து வர மாட்டியோ? வந்து கண்ணு தெரியாம விழுந்துட்டு ஏன் பல்ல தட்டுவியா நீ? யானைக்கும் அடிசா இருக்கும் ஒத்தரோஜா, நான் தெரியாமல் வந்து விழுந்துட்டேன். ஏ சின்ன பொண்ணு, பார்த்து வாட்டி. இங்கே வந்து எங்கேயாவது விழுந்து கையை காலை உடைச்சிட்டுன்னா யாரடி பாப்பா? ஏக்கா, அதை விடுக்கா, நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல வந்தேன். அதான் கண்ணு முன்னு தெரியாமல் ஓடி வந்து தெரியாமல் விழுந்துட்டேன். ஆமாம், முக்கியமான விஷயம் சொல்ல வந்தாலாம், பெரிய முக்கியமான விஷயம். இன்னும் கொஞ்ச நேரத்தில் இதாக இருந்தது, நீயும் முக்கியமான செய்தியில் வந்திருப்ப. என்ன பார்க்குற? எத்தனை நாள் என்னை தூக்கி கீழே போட்டிருப்ப. அதனால தான் கடவுள் உன்னையே பார்த்து தள்ளி விட்டாரு. அதான் நீயே கீழே விழுந்துட்ட. ஆமாம், கடவுளுக்கு வேற வேலை வெட்டி கிடையாது, என்னை தள்ளி விட்டுறதும் வேலை கடவுளுக்கு. எப்போ அந்தால சரோஜக்கா, நான் ஒரு முக்கியமான விஷயம் கொண்டு வந்து பார்த்துக்கோங்க. முக்கியமான விஷயமா? என்னடி அது? ஏக்கா, தீபாவளி வருதுல்ல, துணி எடுத்துட்டீங்களா? இல்லை சின்ன பொண்ணு, எடுக்கல, இன்னும் துணியெல்லாம் எடுக்கல. நானும் ஒத்தராஜாவும் அதை பற்றி தான் பேசிகிட்டு இருந்தோம், நீயே வந்துட்ட. நாங்கள் 2 பேரும் கடைக்கு போகலான் இருக்கோம், நீயும் வரியா? சரோஜாக்கா, இவளையெல்லாம் கூட்டிகிட்டு போக வேண்டாம்க்கா, நம்ம 2 பேர் மட்டும் கடைக்கு போவோம். ஏக்கா, நீங்கள் அவ கூட எல்லாம் கடைக்கு போகாதீங்க. நீங்கள் அவ கூட போனீங்கன்னா கஷ்டப்பட்டு கால் வலிக்கு நடந்து தான் போகணும். ஆமாம், துணி எடுக்கணும்னா நம்ம நடந்து தான் போகணும். பின்ன நான் துணி கடை நம்ம தேடி இங்கேயா வரும்? ஆமாம் ஒத்தரோஜா, துணி கடை இங்கேயே வருது, உனக்கு தான் ஒன்றும் தெரியல. நீ என்ன சொல்கிற வளர்ந்த மாடு? துணி கடை இங்கே வருதா? ஆமாம் ஒத்தரோஜா, துணி கடை இங்கே தான் வருது. ஒரு அண்ணன் பைய வழியே துணி எடுத்துட்டு ஊராக வித்துட்டு வராரு பார்த்துக்கோ. துணியெல்லாம் நல்ல நல்லதாக இருக்காமா, எல்லாரும் பேசிக்கிறாங்க. நம்ம அவர்கிட்ட போய் துணி எடுப்போமா? சின்ன பொண்ணு, தெருவில் கொண்டு வர துணி நல்லா இருக்குமா? ஏக்கா, இந்த ஒரு தடவை எடுத்து தான் பார்ப்போம்க்கா. நல்லா இல்லைன்னா அடுத்த தடவை போய் கடையில் எடுத்துக்குவோம். சரி சின்ன பொண்ணு, போவோம். ஏ வளர்ந்த மாடு, நானும் வரேன். சரி போனால் போது வா. முத்தராஜா, நீ போய் இளிச்சக்காவையும் ராதிகாவையும் கூட்டிகிட்டு வா. என்ன? சரிக்கா, கூட்டிகிட்டு வந்துடுறேன். சின்ன பொண்ணு, நீ என்ன பண்ணுற? போய் துணி கடைக்காரனை கூட்டிகிட்டு வரியாமா? இங்கேயே பார்த்து எடுத்துருவோம். சரிக்கா, நான் போய் அந்த அண்ணனை கூட்டிகிட்டு வரேன். சின்ன பொண்ணு, இந்த புஷ்பாக்கா வீட்டு முன்னாடி நல்ல இடம் இருக்குது பார்த்தியா? அங்கே பாய் விரிச்சு போட்டு உட்காந்து நல்லா துணியெல்லாம் பார்க்கலாமில்ல? சரிக்கா, அங்கேயே அந்த அண்ணனை கூட்டிகிட்டு வரேன். நீங்கள் 2 பேரும் முன்னாடி போங்கடி, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, நான் முடிச்சுட்டு வரேன். சரோஜாக்கா, நான் போய் ராதிகாவையும் இளிச்சக்காவையும் அப்படியே கூட்டிகிட்டு அங்கே வந்துடுறேன். ஏக்கா, சீக்கிரம் வந்திருக்கா, அந்த அண்ணன் போயிடுவாங்க, ரொம்ப நேரம் நிறுத்தி வைக்க முடியாது, நீ சீக்கிரம் வந்துடு. என்ன? சீக்கிரம் வந்துடுறேன் டி, நீ போ, நான் வந்துடுறேன். ஏக்கா, என்ன சும்மா நின்றுட்டு இருக்கீங்க? ஆச்சரியமா இருக்கு.
ராதிகா, என் மாமியார் ஊருக்கு போயிருக்கு. அவங்க மகளை பார்க்கறக்கு ஊருக்கு போயிருக்கு. வர ஒரு வாரம் ஆகும். அப்போ ஜாலிதான்னு சொல்லுங்க. ஆமாம் ராதிகா. அப்புறம் ராதிகா, அந்த முருகேசன் இருக்கார்ல, அதியா இருக்கா? அதான் அந்த காய்கறி கடை வச்சிருக்காருல, அவரு தான். அவங்க மகளுக்கு கல்யாணம். பத்திரிக்கை கொடுத்தாரா? ஆமாக்கா, கொடுத்தாரு. சரி, அப்போ நம்ம 2 பேரும் போயிட்டு வந்துடுவோமா? சரிக்கா, போவோம். அட, போன வாரத்தில் ஒரு கல்யாணத்துக்கு போனோம் பார்த்துக்க. கோழிக்கறி போட்டவ, ஒரே பச்சை வாசம், நல்லாவே இல்லை. ஆமாக்கா, கோழிக்கறியெல்லாம் பெருசாக நிறைய எடுத்து செய்யும்போது நல்லா கழுவ மாட்டாங்க, செய்ய மாட்டாங்க பார்த்துக்கோ. ஆட்டுக்கறி தான் நல்லா இருக்கும். இப்போல்லாம் எந்த கல்யாணத்தில் தான் ஆட்டுக்கறி போடுறவ? எல்லா கல்யாணத்துலேயும் கோழிக்கறி தான் போடுறவ. வாயில் வைக்க முடியல பார்த்துக்கோ. அட ஆமாக்கா, என்னது சொல்ல. ஆனால் இந்த அண்ணே காய்கறி கடையெல்லாம் வச்சிருக்காருல, எப்படின்னாலும் ஆட்டுக்கறி தான் போடுவாவ. ஆமாக்கா, வாய்ப்பு இருக்கு. ராதிகா, நாளைக்கு நேரமாக கிளம்பிடு. என்ன, போய் ஒரு புடி பிடிச்சிட்டு வந்துடுவான். சரிக்கா. ராதிகா, இலிச்சக்கா, நீயும் இங்கே தான் இருக்கியா? பரவாயில்ல, 2 பேர்த்துக்கும் ஒன்றாவே சொல்லிடுறேன். வா ஒத்தராஜா, என்ன எங்களை தேடி வந்திருக்க? இங்கே நம்ம தெருவில் ஒரு துணி கடைக்காரனை வந்திருக்காராம்மா. துணிக்காரரா? பழைய துணி எடுத்துகிட்டு போக வந்திருக்காரோ? அட இல்லை இலிச்சக்கா, புது துணி தான் கொண்டு வந்திருக்காரு. தீபாவளிக்கு துணி எடுக்கல பார்த்தீங்களா, அதனால தான் அங்கே போய் எடுக்கலான்ட்டு சரோஜாக்கா சொல்லி விட்டாங்க. அப்படியா? துணிக்காரன் வந்திருக்காருன்னு உங்களுக்கு யார் சொன்னா? அந்த வளர்ந்த மாடு தான் வந்து சொல்லுச்சு. ஓ அப்படியா, சரி சரி. இந்த புசுப்பக்கா வீட்டு முன்னாடி நிறைய இடம் இருக்குது பார்த்தியா, அங்கே தான் அந்த ஆளை நிற்க சொல்லியிருக்காங்க. அங்கே போனோம்னா நல்லா உட்காந்து துணியெல்லாம் பார்க்குறதுக்கு நல்லா வசதியாக இருக்கும் பார்த்தீங்களாக்கா, அங்கே தான் உட்கார சொல்லியிருக்கு. ஓ அப்படியா, சரி சரி. வரீங்களா? போய் நல்லா துணியெல்லாம் பார்த்துட்டு உட்காந்து பொறுமையாக எடுத்துகிட்டு வருவோம். இல்லை ஒத்தராஜா, நான் வரல, நீங்கள் போய் எடுங்க. ஏக்கா, தீபாவளிக்கு துணி எடுக்கணும்ல, துணியெல்லாம் எடுத்துட்டீங்களா? இல்லை ஒத்தராஜா, இன்னும் எடுக்கலை. அப்புறம் என்ன இழிச்சக்கா, வா வந்து சும்மா பாரு, உனக்கு பிடிச்சா நீ எடு. ராதிகா, நீயும் வாட்டி வந்து கூட வந்து எடு, நீயும் துணி எடு. ஏக்கா, நாமும் போவோம்க்கா, போய் ஏதாவது பார்த்துட்டு வருவோம். ஏய் சும்மா இருட்டி, நான் அப்புறம் சொல்கிறேன். ஒத்தராஜா, யாரெல்லாம் துணி எடுத்து வராங்க? நான், சரோஜாக்கா, அப்புறம் அந்த வளர்ந்த மாடு, அப்புறம் நீங்கள் 2 பேர், அப்புறம் அந்த பக்கத்து வீட்டில் இருக்கிறெல்லாம் ஒரு 10 பேர் வரேன்னு சொல்லியிருக்காங்க. ஓ அப்படியா? ஏக்கா, தீபாவளிக்கு போடுற மாதிரி துணி இல்லாட்டியும் சும்மா வெளியில் போகும்போது போட்டுக்கிறதுக்கு மாதிரியாவது துணியெல்லாம் இருக்கும்லக்கா, அதான் நாங்கள் 3 பேரும் வாங்க போகிறோம். நீங்களும் 2 பேரும் வாங்க. சரி ஒத்தரோஜா, நீ முன்னாடி போ, நாங்கள் பின்னாடி வரேன். என்ன அப்படியா? சரி வாங்க, நான் முன்னாடி போகிறேன், நீங்கள் 2 பேர் பின்னாடி வாங்க. ஏக்கா, உங்களுக்கு ஏதாவது வேலை இருக்கோ? அப்படியெல்லாம் இல்லடி. அப்புறம் ஏக்கா வரலன்னு சொன்னீங்க? ஆமாம், அவள் வந்து கூப்பிடுவா, நம்ம கூப்பிட்டோன்னே ஏன் போகணும், அதனால தான் நான் வரலன்னு சொன்னேன். அதுவும் சரிதான்க்கா. இவளுக்கு எப்பவும் தெருவில் தான் கிடப்பாளுக போல, தெருவில் எது வந்தாலும் கண்டுபிடிச்சிடாளுக. ஆமாக்கா, இவளுக்கு தெருவில் போகிறதெல்லாம் கூப்பிட்டு வச்சு உட்காந்து வாங்குறாளுக, ஆனால் சீட்டு பணம் கேட்டால் மட்டும் தரமாட்டேங்கிறாளுக. ஆமாக்கா. சரி வாராதிகா, போவோம், போய் என்னதான் நடக்குதுன்னு பார்க்கலாம். சரிக்கா, போவோம். என்ன உத்தரவாஜா, இந்த துணி கடைக்காரனையும் காணலை, இந்த சின்ன பொண்ணையும் கூட்டிகிட்டு வர போனவளையும் காணலை. ஆமாக்கா, நான் வேற போய் இளிச்சக்காவையும் இந்த ராதிகாவையும் கூப்பிட்டு வந்துட்டேன். அவங்க முன்னாடி வந்துட்டாளுங்கன்னா கத்துவாளுகளே. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவோமா, வந்துடுவாங்க. இளிச்சக்காவும் ராதிகாவும் வரேன்னு சொன்னாங்களா? ஆமாக்கா, வரேன்னு சொன்னாங்க. கொஞ்சம் வேலை இருக்கான், அதையெல்லாம் முடிச்சுட்டு வரேன்னு சொன்னாங்க. உத்தராஜா, இந்த வாரம் குழுவில் தீபாவளி பண்டு தராங்களாம். அப்படியாக்கா? என்னென்ன பொருளுக்கா தருவாங்க? அது தெரியலையேடி. பொருளாக தரதுக்கு காசாக கொடுத்தாங்கன்னா பரவாயில்ல, தீபாவளி செலவுக்கு வச்சுக்கலாம். ஆமாக்கா, அதுவும் நல்லா தான், ஏதாவது செலவுக்கு வச்சுக்கலாம். ஏன்டி, அந்த ஆள் நைட்டியெல்லாம் வச்சுருப்பாரா? ஏக்கா, நீங்கள் நைட்டி போட போகிறீங்களோ? இல்லைம்மா, இந்த சோனுக்கு நைட்டியெல்லாம் பழசாகி போச்சு பாரு, அதனால தான் எடுக்கலான்னு பார்த்தேன். தெரியலையேக்கா, அந்த ஆள் வரட்டும், கேட்டு பார்ப்போம். என்ன? சரி பார்ப்போம். ஏக்கா, இந்த வருஷம் தீபாவளிக்கு நம்ம எல்லாரும் ஒரே மாதிரி சேலை எடுப்போமாக்கா? அதுக்கு என்னம்மா, எடுத்துட்டா போச்சு, எல்லாரும் ஒரே மாதிரி எடுத்துக்கலாம். ஆனால் இந்த ஊருக்குள்ளே கொண்டு வரவங்கள்ட்டெல்லாம் ஒரே மாதிரி நிறைய சேலையெல்லாம் வச்சுக்க மாட்டாங்கல்ல, கடையில் போனால் தானே அந்த மாதிரி சேலையெல்லாம் கிடைக்கும். ஆமாக்கா, கடைக்கு போனால் அந்த மாதிரி எடுத்துக்கலாம். என்ன இந்த வாட்டி விட்டுலாண்டி, அடுத்த வாட்டியெல்லாம் கடைக்கு போனோம்னா அப்போ ஒரே மாதிரி எடுத்துக்கலாம். இந்த வாட்டி பார்ப்போம் இங்கேயே. சரிக்கா. சரோஜா, அங்கே பாரு, துணிக்காரர் வராரு. ஆமாக்கா, என்ன அந்த ஆள் இத்தனை பேர் தூக்கிட்டு வராரு? நிறைய துணி வச்சிருப்பாரு போலடி. அண்ணே, இவங்களுக்கு துணியை காட்டணும், இன்னும் நிறைய பேர் பின்னாடி வந்துகிட்டு இருக்காங்க. சரிம்மா, காமிச்சிருவோம். என்ன இப்படி உட்காருங்க, உட்காந்து நல்லா வசதியாக பார்ப்போம்.
ஏம்மா பாருங்கம்மா, உங்களுக்கு பிடிச்சிருக்கோ சொல்லுங்க, நான் எடுத்து தரேன். ஏனே எல்லா துணியும் பழைய மாடலா இருக்குனே, இது புது மாடலாம் எதுவும் இல்லையா? சரிம்மா, புது மாடல்லாம் நிறைய வந்திருக்கு, இதான் எடுத்து காட்டுறேன். ஏ ஒத்தரோஜா, உன்னை பார்த்ததையும் கிளவின்னு நினச்சிருப்பாரு. அதான் பழைய மாடலாக எடுத்து காமிக்கிறாரு. ஏக்கா எனக்கு துணியே வேண்டாக்கா, நான் வீட்டுக்கு போறேன். ஏண்டி கோவப்படுற? சின்ன பொண்ணு விளையாட்டு சொல்லியிருப்பா, பேசாம இரு. ஏக்கா நீங்க அவளை அமைதியா இருக்க சொல்லுங்க, அப்பதான் நான் துணி எடுப்பேன். சின்ன பொண்ணு கொஞ்ச நேரம் தான் அமைதியே இருடி, அவ துணி எடுக்கட்டும். சரிக்கா, நீங்கள் சொல்கிறீங்களேன்னு அமைதியாக இருக்கேன். ஏம்மா இந்த புடவையை பாருங்கம்மா, இது புது டிசைன் தாம்மா, இது எப்படி இருக்கு? ஏக்கா இந்த புடவை பாருக்கா, எனக்கு எப்படி இருக்கு? அழகா இருக்குடி. ஆமாம் ஆமாம், அது நல்லா இருக்கு. அப்படியே கட்டிக்க, பாட்டி மாதிரியே இருப்பேன். மாடு, நான் உங்ககிட்ட கேட்டேனா? நீ வாயை மூடிக்கிட்டே இரு. ஏம்மா இந்த புடவையை பாருங்கம்மா, மஞ்சள் கலர் புடவை, கட்டினீங்கன்னா அப்படியே மங்களகரமா இருக்கும். சரோஜா சேலை அழகா இருக்குல்ல? ஆமாக்கா, மஞ்சள் கலர் சேலை, ரோஸ் கலர் பார்டரு, நல்லா இருக்குக்கா கட்டினா. ஏக்கா அந்த சேலைங்க காட்டுங்க. ஏக்கா சேலையெல்லாம் நல்லா தான் இருக்கு, நல்ல கலரு. ஆனால் கட்டினா சுருக்கமே ஒழுகாது பார்த்துக்குங்க, அப்படியே மொடன்னு தூக்கிட்டு நிற்கும். வேற புடவை எடுங்க. அப்படி சொல்ற? சரி அப்ப வேற பார்ப்போம், அது கீழே வச்சிரு. ஏம்மா இந்தாங்க இந்த புடவையை பாருங்க. இந்த புடவை நல்லா இருக்கே, சாஃப்டா இருக்கு, கட்டினாலும் நல்லா மடிப்பெல்லாம் நிற்கும், நல்லா பூ போட்டு அழகா இருக்கு. சின்ன பொண்ணு இங்கே குடும்பதையா? நல்லா பூ போட்டு அழகு போல இருக்கு. அண்ணே இதே டிசைனில் வேற கலர் இருந்தால் காமிங்க. ஏம்மா இந்தாங்க நிறைய புடவை எடுத்து போட்டிருக்கேன், உங்களுக்கு எது பிடிக்குதோ அது பாருங்க. இங்கே பாருடி, சேலை பார்க்க வாங்கன்னு கூப்பிடுவாளுங்க, அப்போ நம்ம வர்றதுக்குள்ள எல்லாம் நல்ல நல்ல சேலையாக பார்த்து எடுத்து வச்சிருவாளுங்க. ஆமாக்கா. ஏக்கா ஏன் அங்கேயே நின்ட்டேன், இங்கே வாங்க, வந்து சேலையெல்லாம் பாருங்க, நல்லா தான் இருக்கு. வரேன் சரோஜா, வரேன். சரோஜாக்கா உங்கள் கையில் இருக்கிற சேலை நல்லா இருக்கே, இங்கே கொடுங்க. இந்தாம்மா பாரு. சேலை நல்லா இருக்கே, எடுத்திருக்கீங்களோ? இல்லைம்மா ஒன்றும் செலக்ட் பண்ணல, எடுக்கல, பார்த்துட்டு தான் இருக்கோம். என்ன வேற சேலை காட்டுங்கண்ணே. ராதிகா இங்கே பாரு, இந்த சேலை எம்புட்டு அழகா இருக்கு. ஆமாக்கா நல்லா இருக்கு. ஏக்கா அந்த சேலை எங்கத்தா? சரோஜாக்கா இந்த புடவை நல்லா இருக்குல்லக்கா, நல்லா அழகு போல இருக்கு பாருங்களேன், பார்டர்லாம் எவ்வளோ அழகா இருக்கு, நல்லா சாஃப்டாகவும் இருக்கு, கட்டினா மொடன்னெல்லாம் இருக்காது, நல்லா அழகு போல இருக்குல்லக்கா. ஒத்தரோஜா நீக்கும் ரோஸ் கலர் புடவை தானே வேணும்னு சொல்லி கேட்டுட்டு வந்தேன், அதே மாதிரியே ரோஸ் கலரே உனக்கு கிடச்சிருச்சு பாரு, நல்லா அழகா இருக்கு. ஆமாக்கா தொட்டு பார்த்தாலும் நல்லா இருக்கு, அப்போ கட்டுறதுக்கும் நல்லா இருக்கும். ஒத்தரோஜா அந்த சேலைங்கத்தா. என்ன இந்த புடவை எனக்கே கொடுத்துருங்கண்ணே, நானே வாங்கிக்கிறேன். வளர்ந்த மாடு, அது நான் நல்லா இருக்குன்னு எடுத்து வச்சிருக்கேன், என் கையில இருந்து பிடுங்கி நீ எடுத்துப்பியா? என்னது நீ எடுத்து வச்சியா? நான் தானே இதில் வேற சேலை கொடுங்க, வேற கலர் கொடுங்க, நான் தானே பார்த்து எடுத்து வச்சேன், என்கிட்ட இருந்து தானே நீ வாங்கின. துணிக்காரண்ணே, நான் தானே அந்த சேலையை முத எடுத்தேன், அதை எனக்கு கொடுங்க. எனக்கு தாங்கண்ணே, நான் தானே எடுத்துக்கிறேன்னு முத சொன்னேன். நான் தானே உங்களை கூட்டிட்டு வந்தேன், அதனால இந்த சேலை எனக்கு தாங்க. ஏம்மா யாருனாலும் எடுத்துக்கங்கம்மா, எனக்கு ஒன்றும் இல்லை, சேலையோட விலை 2000 ரூபா. என்னது 2000 ரூபாயா? சரி எனக்கு வேண்டாம், இழிச்சக்கா நீயே எடுத்துக்கோ. நானா? எனக்கு வேண்டாம்ப்பா, இது கலர் என்னமோ ஒரு மாதிரி சரியில்லை, சின்ன பொண்ணு நீ எடுத்துக்க. ஐயோ எல்லாரும் சேர்ந்து நம்மள்ட்ட தள்ளிட்டாளுங்களே. சரி சமாளிப்போம். இதில் வேற கலர் இருக்கா? இந்த காட்டுறோம்மா. ஒத்தரோஜா இந்த பஞ்சு மிட்டாய் சாரியை நீயே எடுத்துக்கோ, நீ கட்டினா எப்படி தெரியுமா இருக்கும், பஞ்சு மிட்டாய் சேலை கட்டி அப்படின்ட்டு நல்லா அழகா இருப்ப, எடுத்துக்கோ. இந்த சின்ன பொண்ணு உன் வேலை என்னமோ அதை மட்டும் பாரு. ஏண்டி ஒத்தரோஜா வரும்போதே ரோஸ் கலர் சாரி தானே வேணும்னு சொல்லி கேட்டேன், அதே மாதிரி இதுவும் அழகா இருக்கு பாரு, எடுத்துக்கோ நீ. ராதிகா அவ கையில் வச்சிருக்கிற சேலை நல்லா இருக்கு பாரு, இப்போ பாரு அவளை எப்படி எடுக்கூடாம பண்றேன்னு. ஒத்தரோஜா அந்த சேலை எடுக்க போறியோ? ஆமாக்கா எடுக்கலாமான்னு தான் இருக்கேன். அது தீபாவளிக்கெல்லாம் இந்த ரோஸ் கலர் சேலையெல்லாம் கட்டக்கூடாது தெரியுமா? அப்படியா? எனக்கு தெரியாதே. சரோஜாக்கா உனக்கு தெரியுமா? அப்படி இருந்துச்சாக்கா, அந்த மாதிரி எதுவும் நான் கேள்விப்பட்டதே இல்லையே. ஆமாக்கா தீபாவளிக்கு இந்த கலர்லாம் கட்டக்கூடாது பார்த்துக்க. ஆமாம் கட்டக்கூடாதுன்னு தான் சொல்லுவாங்க. அப்படின்னா இந்த சேலை வேண்டானே, வேற காட்டுங்க. காட்டுறேம்மா, காட்டுறேன். சுடிதார் ஏதாவது இருக்கானே? இருக்குமா, காட்டுறேன். என்ன இழிச்சக்கா சுடிதாரியா இருக்கு? எனக்கு தான். உனக்கா? ஆமா, நாளா சுடிதார் போடக்கூடாதா? சுடிதாரு ஒழுங்கு சேலையை வாங்கி கட்டுங்க. நான் சுடிதார் போடுவேன், இன்னும் என்ன வேணாலும் போடுவேன், நீயே வாங்கி தர? இந்த சுடிதார் காரியோட சேர்ந்து நீயும் கெட்டு போயிட்ட.
நல்ல வேலை இவ கூட சேர்ந்தேன். இவ கூட சேர்ந்தனால சுடிதாராவது போடுறேன். உன் கூட சேர்ந்துருந்தா பேண்ட் சட்டியோட தான் சுத்திட்டு தெரியணும் தெரு தெருவா. ஐயோ ரொம்ப டேமேஜ் பண்றாளே இவ. அண்ணன் சுடிதாரே கொடுத்துருங்க. ஏம்மா இங்க பாருங்கம்மா, இந்த கேட்லாக்ல இருக்கிற மாதிரி தான் இந்த சுடிதார் வரும். வேணும்னா சொல்லுங்கம்மா, எடுத்து காமிக்கிறேன். அண்ணே என்னண்ணே எதுவுமே நல்லால. ஏக்கா சேலையெல்லாம் ஒன்றும் நல்லாலக்கா, ஒன்றும் சரிப்பட்டு வரல. பேசாம பிள்ளைகளுக்கு துணி வைப்போமா? சரி ஒத்தரோஜா பார்ப்போம். ஏம்மா பாருங்கம்மா, எல்லாம் நல்லா தான் இருக்கும். நீங்க கேட்ட மாதிரியெல்லாம் எடுத்து போட்டிருக்கேன். எதுவுமே நல்லா இல்லைன்னு சொன்னா எப்படிம்மா? பாருங்க. ஏனே சின்ன பிள்ளைகளுக்கு போடுற ஃப்ராக்கு காட்டுங்கண்ணே. ஆனால் வேற மாதிரி சின்ன குழந்தைகளுக்கு போடுற மாதிரி இருக்கா? இருக்குமா, எடுத்து காட்டுறேன் பாருங்க. சின்ன பொண்ணு இந்த கவுனு சோனுக்கு நல்லா இருக்குமா? ஏக்கா அவ இந்த மாதிரிலாம் போட மாட்டாக்கா, நல்லா ட்ரெண்டியாக தான் போடுவா. இந்த இதில் பழைய காலத்து மாதிரியெல்லாம் போட மாட்டான். அப்படியே சொல்கிற? ஆமாம் இதுவும் கொஞ்சம் மொடன்னு இருக்கிற மாதிரி தான் இருக்கு. ஏனே இதுவும் நல்லா இல்லண்ணே, வேற மாதிரி இருக்கா? ஆமாண்ணே, உங்ககிட்ட எந்த துணியுமே நல்லா இல்லை. ஏம்மா இவ்வளவு நேரம் துணி எடுத்து போட்டிருக்கேன், பார்த்துட்டு எதுவுமே நல்லா இல்லைன்னா எப்படிம்மா? ஆளுக்கு ஒரு சேலை எடுங்க. ஆமாண்ணே, கடையில் பார்க்குற மாதிரியெல்லாம் எதுவுமே இல்லைல்ல. புது மாடலெல்லாம் எதுவுமே இல்லை. பழைய மாடல் தான் நீங்கள் வச்சுருக்கீங்க. ஏம்மா இவ்வளவு நேரம் எடுத்து போட்டிருக்கலம்மா, ஆளுக்கு ஒரு துணி வாங்குங்க. அண்ணே அதெல்லாம் முடியாது, எனக்கெல்லாம் ஒன்றும் வேண்டாப்பா. சரோஜாக்கா வாங்க நம்ம போவோம். இங்கே எதுவுமே நல்லா இல்லை, நம்ம கடையிலேயே போய் எடுத்துக்குவோம். சரி ஒத்தரோஜா. ராதிகா எந்த துணியும் நல்லா இல்லை ராதிகா. ஆமாக்கா நல்லா இல்லை. கடையில் தான் ராதிகா நல்லா இருக்கும். வா நம்ம போய் கடையிலே எடுத்துக்குவோம். சரிக்கா. என்னது இது? இந்த அண்ணனுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு நான் கூட்டிகிட்டு வந்தேன், இப்படி எல்லாரும் விட்டுட்டு ஓடிட்டாளுகளே. ஐயையோ இந்த அண்ணன் வேற மறைக்கிறாரே. ஏனே அங்கே பாருங்க. எங்கம்மா? அங்கே அப்படி நல்லா உத்து பாருங்க. அந்த அண்ணே அங்கே பார்க்கறதுக்குள்ள நம்ம எப்படியாவது எஸ்கேப் ஆயிட வேண்டியதான். எஸ்கேப். இந்த பொம்பளையும் ஓடிட்டா. காலங்காத்தால வந்ததுக்கு பாரு, இன்னைக்கு என் வியாபாரமே போச்சு.